பாருங்க, OS லேயர்ல 7 லேயர் இருக்கு. என்னென்ன சொல்ல முடியுமா? ம், சரி. ம், ம், ம். பார்க்காம தானே சொல்றீங்க? வெரி குட், வெரி குட். அப்படிதான். ம், சரி. இந்த அப்ளிகேஷன் லேயரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ம், ம், லேயர் 7 எது ஃபர்ஸ்ட் லேயரு? ம், ம். நம்ம மெயில் அனுப்புறோம்ல, அது வெறும் அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்க மெயில் அனுப்புனா தான் எனக்கு மெயில் வரும். நீங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வச்சு நீங்க மெயில் அனுப்புனீங்கன்னா மெயில் வராது. மெயில் அனுப்புறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அப்புறம் யூடியூப் பார்க்குறீங்களா? ம். இப்போ யாரோ ஒருத்தர் போட்ட வீடியோவை நீங்க பார்க்குறீங்கன்னா, யாரோ ஒருத்தர் போட்ட வீடியோவை நீங்க பார்க்குறீங்கன்னா, அந்த வீடியோவை வந்து நெட்வொர்க்ல இருந்து இவர் இந்த வீடியோ கேட்குறாருன்ட்டு நெட்வொர்க்குக்கு புரிய வச்சு, அந்த வீடியோவை எடுத்துன்னு வந்து உங்க கண்ணுக்கு முன்னால நிறுத்துது இல்லையா? அதுவும் ஒரு அப்ளிகேஷன் தான். ஆமா. நீங்க மெயில்ல எழுதின அதே அப்ளிகேஷன் வச்சு வீடியோ பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ நெட்வொர்க்ல நிறைய வகையான சேவைகள் இருக்குது. ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு வகையான அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி தான் நம்ம நெட்வொர்க் கிட்ட இது வேணும், அது வேணும்னு நம்ம கேட்கிறோம். இந்த மெயில் எனக்கு அனுப்பிச்சு கொடு. அவங்க அனுப்பிச்ச மெயிலை நான் பார்க்கணும் காமி அப்படின்லாம் நம்ம கேட்க முடியுது. அப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நெட்வொர்க்கோடு பேசுறதுக்கு பயன்படுது. இப்போ பெயிண்ட் இருக்கு. பெயிண்டை வச்சு நம்ம நெட்வொர்க்கோட ஏதாவது பேச முடியுமா? பெயிண்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு தெரியுமா? ம். அதை வச்சு நம்ம நெட்வொர்க் கிட்ட ஏதாவது கேட்க முடியுமா? ஒன்றும் கேட்க முடியாது. அப்போ அது நெட்வொர்க் அப்ளிகேஷன் லேயரே கிடையாது. அது ஒரு அப்ளிகேஷன் தான். ஆனா அது நெட்வொர்க்கோட இன்டராக்ட் பண்ணாதனால அந்த அப்ளிகேஷன் ஓஎஸ்ஐ லேயர்ல இருக்கிற அப்ளிகேஷன் லேயர்ல வராது. எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் நெட்வொர்க்கோட தொடர்பு கொண்டு நமக்கு ஒரு சேவையை செஞ்சு கொடுக்குதோ அதுதான் நம்ம அப்ளிகேஷன் லேயர்னு சொல்றோம். நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப கரெக்டான வார்த்தை. நமக்கு புரியுற வகையில இருக்கும் அது. ஆமா. நெட்வொர்க் பாஷை நமக்கு புரியுமா? புரியாது. ஆனா இந்த அப்ளிகேஷன் மூலியமா நீங்க நெட்வொர்க்கோட பேசலாம். நெட்வொர்க் உங்களோட பேசுது. அடுத்தது பிரசன்டேஷன் லேயர். நீங்களே இப்ப ஒத்துக்கிட்டீங்க அப்ளிகேஷன் லேயர் வந்து நமக்கு புரியும். நமக்கு புரியாத அந்த நெட்வொர்க்கோட தொடர்பு கொள்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் லேயர் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இந்த அப்ளிகேஷன் நமக்கு நமக்கு ஹியூமன் பீயிங்க்கு புரியுற வகையில இருக்கிற அந்த அப்ளிகேஷனை நெட்வொர்க்குக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? இதுதான் இவன் சொல்ல வரான்
அப்படின்னு நெட்வொர்க்குக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அதுதான் அந்த பிரசன்டேஷன் லேயர். புரிய வைக்குது, பிரசன்ட் பண்ணுது, புரிய வைக்குது. நம்ம என்ன கேட்குறோங்கிறத இந்த அப்ளிகேஷன் வாயிலாக நம்ம சொல்றோம். அதை வாங்கி அதை நெட்வொர்க்குக்கு சொல்லுது, இதுதான்ப்பா அந்த அப்ளிகேஷன் கேக்குது, இதை கொஞ்சம் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேக்குது. பிரசன்டேஷன் லேயர். பிரசன்டேஷன் லேயர் அந்த பேர்லயே தெளிவா இருக்கு பாருங்க, பிரசன்ட் பண்ணுது. நம்மளுடைய கோரிக்கைகளை நெட்வொர்க்குக்கு பிரசன்ட் பண்ணுது. நெட்வொர்க்ல இருந்து வர ரிப்ளைஸை பதில அப்ளிகேஷனுக்கு பிரசன்ட் பண்ணும். கீழே மேலையும் மனுஷனுக்கு புரிஞ்சத மிஷினுக்கு புரிய வைக்கவும், மிஷின் சொன்னதை மனுஷனுக்கு புரிய வைக்கவும் இந்த பிரசன்டேஷன் லேயர் நடுவில் வந்து ஒரு தரகரை போல செயல்படுது, ஒரு பாலம். செஷன் லேயர். செஷன் லேயர் அப்படின்னா என்ன? செஷன்னாலே வந்து நேரத்தை குறிக்குது. நேரம். எந்த நேரத்துல எந்த பாக்கெட்டு வெளியே போகணும், எந்த பாக்கெட்டுக்கு சிபியு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த பாக்கெட் வந்து நெட்வொர்க் கார்டு வழியா வெளியே போகணும், எவ்வளவு நேரத்துக்குள்ள ரிப்ளை வரணும், இந்த மாதிரி டைமை நிர்ணயிக்கிறது வந்து செஷன் லேயர். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயரை பற்றி சொன்னீங்க, அதை செக்மெண்ட் பண்ணும். பெரிய டேட்டாவை நம்ம அப்படியே அனுப்பிச்சிட முடியாது, அது சின்ன சின்னதாக என்ன பண்ணும், அதை செக்மெண்ட் பண்ணும். செக்மெண்ட் பண்ணது இல்லாமல் அதை சீக்வன்ஸ் பண்ணும். சீக்வன்ஸ் பண்ணால் நம்ம ரிசீவ் பண்ணுற இடத்துல அதை ஒன்றா சேர்க்க முடியும். சீக்வன்ஸ் பண்ணலன்னா ஏன் சேர்க்க முடியாது? எந்த துண்டு ஃபர்ஸ்ட் வரும், எந்த துண்டு செகண்ட் வரும்னு தெரியாது. ஆமாம், சீக்வன்சிங்னா அந்த நம்பரிங் பண்ணணும். ஆமாம், அது டிரான்ஸ்போர்ட் லேயர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பரை தரும். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். இப்போ நீங்கள் டெல்நெட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெல்நெட் பண்ணீங்கன்னா 23ன்னு போர்ட் நம்பரை போடும். என்ன போர்ட் நம்பர்? அது டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். டெஸ்டினேஷன் என்னங்க? இருக்கிறீங்களா? டெஸ்டினேஷன் என்ன? போகக்கூடிய அந்த போர்ட் நம்பர் வந்து 23. நீங்க டெல்நெட் பண்றீங்க. சோர்ஸ் போர்ட் நம்பர் வந்து ரேண்டமா இருக்கும். ரேண்டமா இருந்தாலும் அது வந்து கிரேட்டர் தென் 2000, சாரி, கிரேட்டர் தென் 1024 இருக்கும். பாருங்க, 7000. இதை விட பெருசா இருக்கும். லெஸ் தென் 65535. இந்த போர்ட் நம்பர்ல இருந்து இந்த போர்ட் நம்பருக்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை என்ன பண்ணும், இது சோர்ஸ் போர்ட் நம்பரா வச்சு பாக்கெட் அனுப்பும். அனுப்பும்போது முதலாவது யாரு அனுப்புறாங்களோ அவங்க அனுப்பும்போது சோர்ஸ் போர்ட் நம்பர் ரேண்டமா தான் இருக்கும். இப்போ இது அனுப்புறவன் பக்கம். அனுப்புறவன் பக்கம் இப்படி இருக்குது. இவன் தான் ஏங்கிற கம்ப்யூட்டர் பிங்கிற கம்ப்யூட்டருக்கு அனுப்புது. அப்போ
பி வந்து ரிப்ளை அனுப்பணும்னா எப்படி இருக்கும் சோர்ஸ் போர்ட் நம்பரு? இப்ப பி வந்து ஏக்கு பதில் சொல்லுது. அப்போ என்ன ஆகும்னா இது சோர்ஸ் ஆகும், இது டெஸ்டினேஷனாகவும் மாறிக்கும். புரிஞ்சுதா? என்ன குழப்பது? இங்க இருக்கிற சோர்ஸ் இங்க டெஸ்டினேஷன் ஆகுது, இங்க இருக்கிற டெஸ்டினேஷன் இங்க சோர்ஸ் ஆகுது, அவ்வளவுதான். இப்போ ஆமா, இப்போ ஏதோ ஒரு ரேண்டம் சோர்ஸ் போர்ட் நம்பர்ல இருந்து 23ங்கிற போர்ட் நம்பருக்கு இவன் பேசுறான், ஏங்கிறவன் பேசுறான். அப்போ பி வந்து அந்த 23 வச்சுதான் ரிப்ளை பண்ணணும், ஏன்னா 23 கிட்ட தான் வந்து பேசுறான். அதனால 23 வச்சு இவன் ரிப்ளை பண்றான். ரிப்ளை பண்றவன் தானே சோர்ஸ். எதுக்கு ரிப்ளை பண்றான்? யார் வந்து பேசுனாங்களோ அவங்க கிட்ட ரிப்ளை பண்றான். யார் வந்து பேசுனது? 7153. அவங்க கிட்ட ரிப்ளை பண்றான். அதனாலதான் இது டெஸ்டினேஷன். புரிஞ்சுதா? மறந்துடக்கூடாது. அனுப்புறவங்க என்ன சோர்ஸ் போட்டு அனுப்புறாங்களோ அதுதான் ரிப்ளை பேக்கெட்டுக்கு டெஸ்டினேஷனா இருக்கும். ரிப்ளைன்னா என்ன தெரியுமா? பதில். பதில் வருது இல்லையா? ஒரு பக்கம் வந்து அனுப்புறாங்க ரிக்வெஸ்ட், இன்னொரு பக்கம் வந்து வருது என்னது? ரிப்ளை. ரிக்வெஸ்டுக்கு ஆப்போசிட் ரிப்ளை. ரெக்வெஸ்ட் பேக்கெட்ல எது சோர்ஸ் போர்ட் நம்பரா இருந்துச்சோ ரிப்ளை பேக்கெட்ல அது டெஸ்டினேஷன் ஆகும். ரெக்வெஸ்ட் பேக்கெட்ல இருக்கிற சோர்ஸ் அங்க டெஸ்டினேஷன் ஆகும். ரெக்வெஸ்ட் பேக்கெட்ல இருக்கிற டெஸ்டினேஷன் ரிப்ளை பேக்கெட்ல சோர்ஸ் ஆகும். சரி, இப்போ இந்த போர்ட் நம்பரை பத்தி பார்த்துட்டோம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வேலை வந்து டிசிபி யூடிபி அப்படிங்கிற புரோட்டோகால்ல இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் தெரிஞ்செடுக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் என்ன பண்ணும்? டிசிபி இல்லை யூடிபி யூஸ் பண்ணும். இப்போ நீங்க இங்க பயன்படுத்துற அப்ளிகேஷனை பொறுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல முடிவு செய்யப்படும். இந்த அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுற தகவலை டிசிபி முறையை கொண்டு பெறலாமா இல்ல யூடிபி முறையை கொண்டு பெறலாமான்ட்டு முடிவு பண்ணும். இப்போ ரொம்ப அவசரமான ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் வந்து பொறுமையா வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பத்திரமா வரணும். ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. நீங்க தான் செய்யணும். ஒரு விஷயம் வந்து ரொம்ப அவசரமா செய்யணும், இன்னொரு விஷயம் வந்து பொறுமையா வந்தாலும் பரவாயில்ல, பொறுமையா செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா செய்யணும். சரியா? இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பைக் இருக்குது. அதுல ஏதாவது ஒண்ணுத்துக்கு தான் நீங்க வந்து போக முடியும். இந்த ஒரு காரியத்துக்கு தான் நீங்க அந்த பைக்ல போக முடியும். ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒண்ணு ரொம்ப அவசரமா தேவைப்படுது, உடனே முடிச்சாகணும். இன்னொன்னு பொறுமையா முடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா முடிக்கணும். ஒரு பைக் இருக்குது, ஒரு சைக்கிள் இருக்குது. பைக் எடுத்துன்னு எதுக்கு போவீங்க? சைக்கிள் எடுத்துன்னு எதுக்கு போவீங்க? எதை ஃபர்ஸ்ட் முடிப்பீங்க? சீக்கிரம் முடிக்கணுன்ற விஷயத்துக்கு பைக் எடுத்துக்கிட்டு உடனே போவீங்க. அதை வந்து பொறுமையா, ஏன்னா ஒரு 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 விஷயத்துக்கு தான் பைக்ல பெட்ரோல் இருக்குது. ஒன்னுக்கு போயிட்டு வந்தா பெட்ரோல் காலியாயிடும். அப்புறம் சைக்கிள் மட்டும் தான் ஆப்ஷன். அதை எதுக்கு வச்சுப்பீங்க? அந்த ரெண்டாவது விஷயம், பொறுமையா செஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா செய்யும், சைக்கிள் எடுத்துப்பீங்க. அப்போ இந்த முடிவு எடுக்கிறீங்கல்ல, சைக்கிள் எடுக்கலாமா பைக் எடுக்கலாமான்னு, அந்த மாதிரி இங்க இருக்கிற டிரான்ஸ்போர்ட் லேயர் பேரே பாருங்களேன், டிரான்ஸ்போர்ட் லேயர், போயிட்டு வர்றது டிரான்ஸ்போர்ட். இப்போ அதை பத்தி நான் பேசுறீங்க, எப்படி நம்ம போறது எப்படி வருதுன்னு. டிரான்ஸ்போர்ட்னா என்னங்க?
போயிட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ற இந்த வெஹிக்கிளை தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் பைக் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவுது, சைக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உதவுது, கார் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உதவுது, ஏரோப்ளேன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உதவுது. அந்த மாதிரி டிசிபி யூடிபின்னு ரெண்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உதவுது. டிசிபிங்கிற ஒரு காரு, யூடிபிங்கிற ஒரு ஏரோப்ளேன், ரெண்டு இருக்குங்க நெட்வொர்க்கிங்ல. இந்த டிசிபி யூடிபி இதுல எது வேகமா உடனே செய்யும்னா யூடிபி தான். ஃபாஸ்டா செய்யணும்னா என்ன வேணும்? யூடிபி தான். யூடிபி வந்து யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. டிசிபி என்னன்னு சொல்லுவாங்க? டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், டிசிபி யூடிபி. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். இப்படி ரெண்டு வகையான வாகனங்கள் இருக்கு. இந்த டிசிபி எப்படின்னா நிதானமா தான் வேலை செய்யும். அப்பப்போ செக் பண்ணிக்கும் வேற. நம்ம போக வேண்டிய இடத்துல ஆளுங்க இருக்கிறாங்களா இல்ல ஊருக்கு போயிட்டாங்களா செக் பண்ணிக்கும். ஆளுங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இங்கேருந்து கிளம்பும். அந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் டிசிபி. யூடிபி அப்படி கிடையாது. ஓ இது 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 கொடுக்கணுமா அவங்ககிட்ட? சரி நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். எங்கே இருக்கிறான்? திருநெல்வேலியில் இருக்கிறான்னா சரி ரைட் அப்படின்னு அவன் பாட்டு பஸ் ஏறி போயினே இருப்பான். என்னாச்சு? இந்த யூடிபி எப்படின்னா, ஏன்பா இதை போய் திருநெல்வேலியில் இருக்கிற அவங்ககிட்ட கொடுத்துட்டு வைப்பான்னு சொன்னா திருநெல்வேலிக்கு பஸ் எப்பன்னு பார்த்து அவன் பாட்டு பஸ் ஏற ஆரம்பிச்சிருவான். என்ன செக் பண்ண மாட்டான். அவன் இருக்கிறானா திருநெல்வேலியில இல்ல அவன் பூட்டிட்டீங்கன்னா ஊருக்கு போயிட்டானா அதெல்லாம் செக் பண்ண மாட்டான். இவன் பாட்டு கிளம்பி போயினே இருப்பான். ஏன்னா சீக்கிரமா போகணும், உடனே கொடுத்தாகணும், அதெல்லாம் செக் பண்றதுக்குலாம் நேரம் இல்லை. ஆனா டிசிபி அப்படி கிடையாது. இது திருநெல்வேலிக்கு அனுப்பு அப்படின்னா முதல்ல இவர் என்ன பண்ணுவாரு? பொறுமையா ஃபோன் பண்ணுவார். ஏன்பா நான் ஊருக்கு வரலான்னு இருக்கிறியான்ட்டு ஃபோன் பண்ணுவார். அவன் ஃபோனே எடுக்கலைன்னா ஃபோன் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அவன் ஃபோன் எடுத்து என்ன விஷயம்னு கேட்டு இவன் விஷயத்த சொல்லி அதுக்கப்புறமா அவன் இருக்கிற வாங்க அப்படின்னு பக்காவா சொன்ன பின்னாடி, கன்ஃபார்மா சொன்ன பின்னாடி இவர் கிளம்பி போவார். அப்போ கிளம்புறதுக்கு முன்னால என்ன வேணும்? டிசிபிக்குன்னா அக்னாலஜ்மெண்ட் வேணும். அவர் இருக்கிறார், கட்டாயம் வாங்கிப்பார், நம்ம கொடுக்கறத அவர் வாங்குறதுக்கு அங்க இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதி செய்து கொண்டு அதுக்கப்புறம் தான் போகும். யூடிபி அப்படி கிடையாது. உறுதி எல்லாம் பண்ணாது. அப்படி டக்குன்னு கிளம்பும், பட்டுன்னு போகும். அங்க அவன் இருந்தானா லக்கு, இல்லைன்னா என்ன பண்றது? வேஸ்ட் தான். என்ன பண்ணுது? ஆனா என்னன்னா வேகமா செயல்படுது. இந்த டிசிபி நிதானமா வேலை செஞ்சாலும் கட்டாயம் போய் சேர்ந்துரும். அதுதான் நான் இப்ப என்ன பண்ண போறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது எப்படின்னு. இந்த டிசிபி என்ன பண்ணுது? 3-வே ஹேண்ட் ஷேக். 3-வே ஹேண்ட் ஷேக்னு ஒரு முறையை கையாளுது. 3-வே ஹேண்ட் ஷேக்ன்ற ஒரு முறையை வந்து கையாளுது.
அது என்ன த்ரீ வே ஹேண்ட்ஷேக்? இப்போ ஏவும் பியும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏவும் பியோட பேசணும்னு விரும்புது, பியும் ஏவோட பேசணும்னு விரும்புது. சரியா? அப்போ முதல் என்ன பண்ணுது? ஏ ஒரு பாக்கெட் அனுப்புது பிக்கு. அது என்னன்னா சிங்க்ரனைசேஷன் பாக்கெட், சின் பாக்கெட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தொடர்புல தான் இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்றதுக்கு அனுப்புற பாக்கெட். சிங்க்னால என்ன தெரியுமா? ஒன்னோட ஒண்ணு புரிஞ்சு நடக்கிறதா சிங்க்ரனைசேஷன். இப்போ இப்போ பாடுறவனும் மியூசிக் வாசிக்கிறவனும் சிங்க்ல இருக்கணும். பாடுறவனும் மியூசிக் வாசிக்கிறவனும் சிங்க்ல இருக்கணும். இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? பாடுறவனுக்கு மியூசிக் வாசிக்கிறவன் இடைஞ்சலா இருப்பான். மியூசிக் வாசிக்கிறவனுக்கு பாடுறவனும் இடைஞ்சலா இருப்பான். பாடுறவனுக்கு ஏத்துற மாதிரி மியூசிக் வாசிக்கிறவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். பாடுறவன் மெதுவா பாடினானா மியூசிக் வாசிக்கிறவன் வேகமா வாசிச்சானா சிங்க் ஆகாது, நல்லா இருக்காது. ரெண்டு பேரும் சிங்கா பண்ணணும், ஒரே ரிதம்ல வாசிக்கணும். தக்க தீமி தக்க ஜோனு, தக்க தீமி தக்க ஜோனு, ரெண்டு பேருமே ஒரே பீட்ல போகணும். ஒருத்தன் தக்க தீமி தக்க ஜோனு, தக்க தீமி தக்க ஜோனு ஒருத்தன் போவ, இன்னொருத்தன் தக்க தீமின்னா ஆபாது. பாடுறவன் என்ன ஸ்பீட்ல பாடுறானோ, என்ன ரிதம்ல பாடுறானோ, அதே ரிதம்ல வாசிக்கிறவனும் அதே பீட்டுக்கு வாசிக்கணும். அதான் சிங்க்ன்றது. அந்த மாதிரி ஏவும் பியும் சிங்க் இருக்கான்றதை செக் பண்றதுக்கு ஒரு பாக்கெட் அனுப்புது பாருங்க. அந்த சின்ன்றது வந்து ஒரு நம்பர். உதாரணத்துக்கு 700ன்னு வச்சுக்கோங்களேன். 700ன்னு ஒரு ரேண்டம் நம்பர். இது போர்ட் நம்பர் கிடையாது, இது சிங்க்ரனைசேஷன் நம்பர். இது சின் ஐடின்னு சொல்லுவாங்க, சிங்க்ரனைசேஷன் ஐடி. போட்டு அனுப்பும். நான் சொன்னேன் பியும் தான் ஏவோட பேச விரும்புதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ பி என்ன பண்ணும்? அதை வாங்கின உடனே அதனுடைய சின்ன அனுப்பும். அதனுடைய சின்ன தோராயமா 300ன்னு அனுப்புதுன்னு வச்சுங்களேன். இதுல ஒரு ரேண்டம் நம்பர் தான் 300. அது மட்டும் இல்லாம ஏ வந்து சின்ன அம்சம் இல்லையா, அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும், 701ன்னு அனுப்பும். ஏன் 701 அனுப்பு தெரியுதா? பி வந்து 700ஐ பார்த்தால் தான் 701 அனுப்ப முடியும். 700ன்ற ஏனுடைய அந்த சிக்னலை ஏ அனுப்புனதான அந்த 700ங்கிற சின் பாக்கெட்டை பி பார்க்காம இருந்திருந்தா 701 அனுப்ப முடியுமா? முடியாது. அப்போ 701ன்னு போட்டு அனுப்புறதுனால அது அக்னாலஜ்மெண்டா மாறுது. ஏசிக்கு அக்னாலஜ்மெண்டா ஏக்கு மாறுது. ஏன் இந்த 701 பார்த்த உடனே ஒரே குஷி ஆயிரும். ஏன்? நான் 700 அமிச்சேன், அவன் 701 அனுப்புறான். அப்பனா அவன் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிறான், சிங்க்ல இருக்கிறான். சிங்க் இல்ல, சிங்க், சிங்க்ரனைசேஷன்ல இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சிங்க். சரி, ஜிங்கா திருப்பி ஜிங்கு சிங்க்ரனைசேஷன். சி அப்படி இந்த சிங்குன்றாங்களா, பாட்டு பாடுறாங்களா சிங்கிங்கு, இல்ல சர்தார் சிங் இருக்கிறாங்களா சிங்கு, சிங்க்ரனைசேஷன். இப்போ ஏ என்ன பண்ணுது? இவன் சிங்க் அனுப்பிச்சான் இல்லையா, அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் போட்டு அனுப்புது. என்ன அனுப்புவோம் சொல்லுங்க? கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு பேர் தாங்க அந்த த்ரீ வே ஹேண்ட்ஷேக். இது என்ன பண்ணும்? டிசிபி அப்பப்போ பண்ணும். இப்போ 10,000 பேக்கெட் இருக்குன்னா 10,000 பேக்கெட் கப்புன்னு அனுப்பிச்சிடாது. ஃபர்ஸ்ட் இதை அனுப்பும். இந்த 3 த்ரீ வே ஹேண்ட்ஷேக் சக்சஸ்ஃபுல்லான்னு பார்க்கும். சக்சஸ்னா அப்புறம் கொஞ்சம் பேக்கெட் அனுப்பும். அனுப்பிச்சுனே இருக்கும், டபால் நிறுத்திடும். நிறுத்திட்டு திருப்பி இந்த மாதிரி த்ரீ வே ஹேண்ட்ஷேக் பண்ணும். சக்சஸ்ஃபுல்லா ஆகுதான்னு பார்க்கும்.
அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாக்கெட் அனுப்பும். இப்படி இடையில அடிக்கடி நிறுத்தி நிறுத்தி தொடர்பு தொடர்பு தொடர்பை நிறுத்தி நம்ம தொடர்புல தான் இருக்கிறோமா, சிங்கா தான் இருக்கிறோமான்னு செக் பண்ணிட்டு தான் அனுப்பும். அப்பப்போ செக் பண்ணிட்டு அனுப்பும். அதனால தான் இதை வந்து ஸ்லோன்னு சொல்றோம். ஏன்னா அப்பப்போ நிறுத்தி இருந்து பாருங்க. ஆனா இதுல என்ன நல்ல விஷயம்னா கட்டாயம் போய் சேர்ந்துருக்கும். ஏன்னா இது அப்பப்போ செக் பண்ணிக்குது, அவன் வாங்குறவன் இருக்கிறானா அப்படின்னு 2 பக்கமும் செக் பண்ணிட்டு தான் என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க, வாங்குறாங்க. அப்புறமா தான் டேட்டா அனுப்புறாங்க. உண்மையா அனுப்ப வேண்டிய தகவலை அப்புறம் தான் அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் இது 3 அனுப்புறாங்க, அப்புறமா தகவலை கொஞ்சம் அனுப்புறாங்க, அப்புறமா திருப்பி நிறுத்திட்டு இதை 3 தடவை திருப்பி இதை செக் பண்றாங்க. ம். அப்படி அப்பப்போ செக் பண்ணிக்கிறது. அதனால டிசிபி வந்து ரிலையபிள் தான், ரொம்ப நம்பிக்கையானது, நம்பலாம், கட்டாயம் போய் சேரும். ஆனா வேகமா நடைபெறுமானா இல்ல, ஸ்லோ. ஆனா கட்டாயம் போய் சேர்ந்துடும். யூடிபி இதெல்லாம் செக் பண்ணவே பண்ணாது, சின்னும் கிடையாது, அக்னாலஜ்மெண்ட்டும் கிடையாது. ஆமா, யூடிபியை வந்து பெஸ்ட் எஃபோர்ட் டெலிவரின்னு சொல்லுவோம். ஆமா, இங்க எழுதுன பாருங்க, பெஸ்ட் எஃபோர்ட் டெலிவரி. யூடிபி வந்து பெஸ்ட் எஃபோர்ட் டெலிவரின்னு சொல்லுவோம். டிசிபியை வந்து கனெக்ஷன் ஓரியன்டட்னு சொல்லுவோம். ஏன் கனெக்ஷன்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கனெக்ஷனை வந்து தொடர்பை வந்து ஏற்படுத்திக்குது, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, தகவல் அனுப்புது. அதனால டிசிபியை வந்து கனெக்ஷன் ஓரியன்டட்னு சொல்லுவோம், யூடிபியை வந்து பெஸ்ட் எஃபோர்ட் டெலிவரின்னு சொல்லுவோம். ம். சரி, அப்புறமா நெட்வொர்க் லேயர்ல என்ன நடக்கும்? சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் தரப்படும். சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி. டேட்டா லிங்க் லேயர்ல சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். அப்புறமா டேட்டா லிங்க் லேயர்ல இருந்து பிசிக்கல் லேயருக்கு என்னவாயிடும், பிட்ஸ் அண்ட் பைட்ஸா கன்வெர்ட் ஆகி போகும். 01010110. சரி, இதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் வாங்குறவங்கிட்ட. இது அனுப்புறவன் இந்த மாதிரி போட்டு அனுப்புறான், வாங்குறவன் என்ன பண்றான், வாங்கி பிசிக்கல் லேயர் வழியா பாக்கெட் வரும் வாங்குறவனுக்கு, பெறுகிறவனுக்கு. பெறவன் என்ன பண்ணுவான், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தன்னுடைய மேக் அட்ரஸ் தானான்னு பார்ப்பான். நம்ம மேக் அட்ரஸ் தானா இந்த பாக்கெட்ல இருக்கிற டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்ன்னு வாங்குறவன் என்ன பண்ணுவான், பார்ப்பான். ஏன்னா அவன் தானே டெஸ்டினேஷனு, செக் பண்ணுவான். நம்ம மேக் அட்ரஸ் தான் அப்படின்னு சொன்னாதான் அந்த பாக்கெட் ஏத்துப்பான். வேற மேக் அட்ரஸ் இருந்தா டிராப் பண்ணிடுவான். சரி, நம்ம மேக் அட்ரஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அடுத்தது லேயருக்கு போயிட்டு டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னு பார்க்கும். நம்ம ஐபி அட்ரஸ் தானான்னு பார்க்கும். வாங்குறவன் ஆமா நம்ம ஐபி தான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல போய் என்ன டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்னு பார்த்து செஷன் லேயர்ல போயிட்டு சரி நம்ம இதை வந்து செய்யலாம், கொஞ்சம் டைம் எனக்கு மாத்தி கொடு, எப்போ செய்யணும், நான் எப்போ ரிப்ளை பண்ணணும், செஷன்ல ஒரு டைம் கொடுக்கும், இந்த டைம்ல நீ இதை செஞ்சு கொடு, வெளியே போகலாம் நீ, அப்படி ரிப்ளை பண்ணும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அனுப்புற பக்கம் இதெல்லாம் போட்டு அனுப்புறாங்க, பெறுகிற பக்கம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணி அதில் என்ன இருக்கிற தகவல்ன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு ரிப்ளை பண்ணும். இந்த இதுக்கு பேர் வந்து என்கேப்சுலேஷன், டேட்டா என்கேப்சுலேஷன்.
இல்லை இல்லை, டேட்டா வாங்கிக்கிறது இல்லை. டேட்டா அனுப்பும்போது டேட்டாவை எடுத்து இதெல்லாம் போட்டு சுற்றி அனுப்புது. என்கேப்சுலேட்னா என்ன? சுற்றுறது. மேலே இந்த விஷயத்தெல்லாம் சுற்றி அனுப்பும். இந்த விஷயத்தெல்லாம் போட்டு அனுப்பும். என்கேப்சுலேட் பண்ணும். இந்த மாத்திரைக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன சொல்லணும்? டேப்லெட்னு சொல்லாதீங்க. இன்னொரு பேர் இருக்குது இங்கிலீஷில். என்ன பேர்? கேப்சூல்னு சொல்லுவாங்க. ஆ, அந்த வார்த்தை தான் இங்கே என்கேப்சுலேஷன். அது ஏன் கேப்சூல்னு சொல்கிறாங்கன்னா, அது கழட்டினீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக்கை கழட்டினீங்கன்னா உள்ள மருந்துங்க இருக்கும் கலர் கலராக. பார்த்துக்கிறீங்களா? டியூப் மாத்திரை. அதுதான் அதுதான் கேப்சூல்னு சொல்லுவாங்க, டியூப் மாத்திரை. அதுதான் அந்த வார்த்தை தான் இது, என்கேப்சுலேஷன். இந்த 7 லேயருக்கு உண்டான எல்லா மேட்டரையும் உள்ள போட்டு மூடி அனுப்பும். அந்த பக்கம் இருக்கிறவன் அதை திறந்து பார்த்து நம்ம தானான்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டாவை வாங்கிப்பான். அதுக்கு பேர் வந்து டீகேப்சுலேஷன், திறந்து பார்க்கறது. ரிசீவிங் சைடில் என்ன பண்றான்? டீகேப்சுலேட் பண்றான், திறக்கிறான், திறந்து உள்ளங்கிறதுலாம் பார்க்குறான். ஸோ சென்டிங் சைடு டேட்டா என்கேப்சுலேஷன், ரிசீவிங் சைடு டேட்டா டீகேப்சுலேஷன். இதெல்லாம் கேட்பாங்க கரெக்டாக இன்டர்வியூவில். இந்த வீடியோவை நல்லா ஒரு